வணக்கம். உங்கள் மாயா அஸ்ட்ரோ. சந்திரனை ராசிநாதனாக கொண்ட இந்த பராபவ ஆண்டில் சனி பகவானால் தனிப்பட்ட ராஜயோக பலனை அடையக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டில் தமிழ் வருட புத்தாண்டு பொது பலன். இந்த ஆண்டு தொடக்கத்தில் கடக ராசினருக்கு அட்டமத்து சனியில் இருந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால் இந்த ஆண்டு கடகராசினர் தனிப்பட்ட ராஜயோக பலனை அனுபவிக்க வாய்ப்பு உண்டு. இந்த 9ஆம் இட சனியால் இந்த கடகராசினருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எடுத்த முயற்சி அனைத்திலும் வெற்றியாக கூடிய தன்மை, பெரிய பெரிய பதவிகள்லாம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த 9ஆம் இட சனி மீனத்தில் இந்த சனி செய்து கொடுப்பார். அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் சித்திரை மாசம் இந்த ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலமும், அடுத்து புரட்டாசி மாசம் 3ஆம் இட பெயர்ச்சியாக சூரிய பகவான் கன்னிராசியில் நட்பு பெற்று ஸ்தான பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலமும், மார்கழி மாசம் 6ஆம் இட பெயர்ச்சியாக தனுசு ராசியில் நட்பு பெற்று சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த 3 மாத காலமும் சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள், அரசாங்க வழி அனைத்து பலன்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்கள் எதிரிகள் கூட உங்களிடம் நண்பர்களாக வாய்ப்பு உண்டு. வழக்கு ஏதாவது நிலுவையில் இருப்பின் வெற்றி பெறலாம். கடன் கட்டுக்குள் வர வாய்ப்பு உண்டு போன்ற பலன்களை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி சூரிய பகவானால் சித்திரை, புரட்டாசி, மார்கழி மாதங்களால் சூரிய பகவானால் பலன் கிடைக்க வாய்ப்பு உண்டு. நிகழும் பராப வருஷம் ஐப்பசி மாசம் 3ஆம் தேதி 20/10/2026 செவ்வாய்க்கிழமை என்று குரு அதிசாரம் பெற்று உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமாக சிம்ம ராசிக்கு செல்வது, 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் தனகாரகம் அதிசாரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலம். பணவரவு, தனவரவு, அரசாங்க ஆதரவு, நல்ல கல்வி, ஆன்மீக ஞானம் போன்றவை கிடைக்க வாய்ப்பு உண்டு இந்த அதிசார குழுவினால். எனவே இந்த பராபவ ஆண்டில் கடகராசியினர் 9ஆம் இடத்து சனியால் தனிப்பட்ட ராஜயோக பலனை அனுபவிக்கலாம் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.